மகிமைப்படுவீராக. உம்முடைய சத்தம் இந்த இடத்துல தொனிக்கப்படுவதாக. நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அப்பிரயோஜனமான பாத்திரமாகிய என்னை பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச நாளை குறித்ததான போஸ்டர் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பப்படும். நம்முடைய சபைக்கு வராதவர்கள், புதிய ஆத்துமாக்களுக்கு அந்த போஸ்டரை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. அநேக ஜனங்கள் உள்ளே வரட்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நம்முடைய சபையினுடைய லொக்கேஷன், நம்முடைய சபையின் லொக்கேஷன் மேப்பில் போட்டால் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுது. ஆனால் கடந்த நாட்களிலே நம்ம மத்தியில் இருக்கிற டெரி பிரதர் நம்ம சபையில் இருந்தே அவர்கள் அந்த லொக்கேஷனை, இந்த இடத்துல லொக்கேஷனை மாற்றும்படி கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் எங்கே லொக்கேஷன் போட்டாலும் நம்ம சபையில் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து விட்டுரும். கர்த்தர் அருமையான மகனை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாளைய தினத்திலிருந்து நமக்கு ஜெபம் இருக்கிறபடியினால ஆண்டவர் என்னோடு உணர்த்தின ஒரு வார்த்தை என்னவென்றால், உபவாசத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. எல்லாரும் ஆக்டிவாக இருக்கீங்களா? ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருங்க. ஸ்கூலில் சொல்லுவாங்களா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூன்லாம் போடாதீங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்களேன். நல்ல சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். இந்த நாளில் உங்களோடு பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உபவாசத்தின் வல்லமை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். உபவாசத்தின் வல்லமை. எத்தனை பேருக்கு உபவாசம்னா என்னன்னு தெரியும்? ஒரே வார்த்தையில் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் சாப்பிடாம இருக்கிறதா என்னது உபவாசம். அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரே ஆன்சர்னா சாப்பிடாம இருப்பது தான் உபவாசம். சரி, இந்த உபவாசத்தை ஆண்டவர் சபைக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசத்திலே வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நீ உபவாசிக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. வருஷத்துல எனக்கு நிறைய வியாதிகள் இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உபவாசம் இருக்க முடியாது. நீங்கள் உபவாசம் இருப்பீர்களே ஆனால் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா பிரஷரையும் சுகரையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களை நல்ல பலப்படுத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். இந்த 21 நாளில் சுகர் எல்லாம் ஓடிடணும். அல்லேலூயா. ஓடணுமா ஓடக்கூடாதா? சில பேர் சுகர் கூட அவங்கள விட்டுரும். இவங்க சுகர் பிடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் இப்போ சொல்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கு, சுகர் எனக்கு இருக்கு அப்படின்னு. இல்லை, தேவன் உங்களை பலப்படுத்துவார் இந்த உபவாச நாட்களில். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். யோவேல் 2:15-16 வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். 1061வது பக்கம். எதை நியமியுங்கள்? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொல்லுகிறார், சீயோனில எதை ஊதணுமா? எக்காலங்களை ஊதுங்க. பரிசுத்த உபவாசனால நீங்க என்ன செய்யுங்க? நியமிங்க. அதை தான் நம்ம நியமிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. இது வேத புஸ்தகத்தில் கட்டளையாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபவாசத்தில் நாம் எல்லோரும் சபையாய் கூடி இணைந்து, முதியோர்கள், பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து உபவாசம் பண்ணும் பொழுது, நான் விசுவாசத்தோடு சொல்றேன், பிசிக்கலாகும் கர்த்தர் சுகத்தை தருவார், உள்ளான மனதில் கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா உபவாசம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இப்படி ஜெபிப்பீர்களே ஆனால் உங்கள் மேல் நான் மனஸ்தாபப்படுவேன், உங்களுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உபவாச நாளை நியமிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. சபையில மட்டும் உபவாச நாளை நியமிக்கிறது இல்லை, நீங்களும் ஒவ்வொரு வாரமும் உபவாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மாசத்துல ஒரு 4 முறையாவது என்ன செய்யணும்?
உபவாசம் செய்யணும். பாருங்க, அன்றைக்கு பரிசேயன் கூட என்ன சொல்றான், நான் வாரத்துக்கு எத்தனை முறை உபவாசம் பண்றேன். பரிசேயன் அவன் ஒரு ரிலீஜியஸ், அவன் மதத்தினால் பிடிக்கப்பட்டவன். அவனே சொல்றான் வாரத்துல 2 முறை நான் என்ன செய்றேன், உபவாசம் பண்றான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் உபவாசத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒரு தேசத்தின் உபவாசத்தினால் தேசத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு தேசத்தினுடைய உபவாசத்தினால் கர்த்தர் எதை மாற்றுவார்? தேசத்தை கர்த்தர் மாற்றுவார். வாசிக்க வேண்டாம், யோனா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே நினைவே மக்களுக்கு யோனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி முடித்ததற்கு பிறகு ஆடு மாடுகள் முதற்கொண்டு ராஜா வரைக்கும் உபவாசம் செய்தார்கள். நினைவே பட்டணத்தின் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உபவாசம் ஒரு தேசத்தை மாற்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாசம் தேசத்தையே மாற்றும். தனிப்பட்ட நபரின் உபவாசத்தினால் தேவன் சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட நபரினுடைய உபவாசத்தினால் கர்த்தர் எதை மாற்றுவார்? சூழ்நிலையை மாற்றுவார். எக்ஸாம்பிள் யாரு தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, எக்ஸாம்பிள் யாரு? தானியேல். சொல்லுங்க பாப்போம். தானியேல் உபவாசம் செய்தான். அடுத்தது ஒரு அக்கா உபவாசம் பண்ணாங்க. உங்க அக்கா பேர் என்ன? அழகா சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. நீங்களே பிரசங்கம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். எஸ்தர் அக்கா என்ன செஞ்சாங்க? 3 நாள் உபவாசம் பண்ணாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, எஸ்தர் ராணி சொன்னாங்க, மொர்தெகாய் நீங்க வெளியில உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் பண்றோம். தேவன் இந்த 3 நாள் முடியும் பொழுது பயங்கர அற்புதத்தை செய்ய போகிறார். ராஜாவின் கண்கள்ல தயவை கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் இருக்கிற அரண்மனையில எல்லா ஃபுட் இருக்கலாம், ஒருவேளை நான் இருக்கிற அரண்மனையில நல்ல கரிசோறு இருக்கலாம், ஆனால் இந்த 3 நாளும் எத்தனை வாசம் என் மூக்கில ஏறினாலும் நான் உபவாசம் பண்ணுவேன். ஏன்னா சில ஆமானின் தந்திரங்களை அழிக்கும்படிக்காய் உபவாசம் தேவை. அல்லேலூயா. சில ஆமானின் தந்திரங்களை உடைக்கும்படி உபவாசம் தேவை. குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், மறைமுகமாய் போராடுகிற சில ஆமானின் தந்திரங்களை அழிப்பதற்கு உபவாசம் அவசியம். அல்லேலூயா. அதனால தான் பைபிள்ல உபவாசம் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? எழுதி கொள்ளுங்கள். Fasting derives over 70 times. எழுதி கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தில் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கு? 70 முறை. சொல்லுங்க பாப்போம். 70 முறை உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எத்தனை முறை? சத்தமா சொல்லுங்களேன். 70 முறை நீங்க உபவாசம் பண்ணணும், நீங்க உபவாசம் செய்யணும். வேத புஸ்தகத்துல 70 முறை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Fasting is the spiritual discipline. தமிழ்ல சொல்றேன், உபவாசம் என்பது ஆவிக்குரிய ஒழுங்கை தருகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்க டக்கு டக்குன்னு எழுதிடணும், உடனே பார்க்கணும். உபவாசம் எதை நமக்கு கொடுக்கிறது? ஆவிக்குரிய ஒழுங்கை. அந்த ஆவிக்குரிய ஒழுங்குனா என்னன்னா, நான் உணவை தவிர்த்து 3 வேளையும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு குறிப்பிட்ட காரியம். சில பேர் உபவாசம் எப்படி இருப்பார்கள் என்றால் லிக்யூட் உபவாசம். தெரியுமா என்ன உபவாசம்? லிக்யூட்னா என்னது? தண்ணியும் டீ கூட குடிக்க வேண்டாம். தண்ணி டீ எல்லாம் குடிப்பாங்க, ஜூஸ் அது எல்லாம் போட்டு, சில பேர் ஜூஸ் கூட இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ள போயிடும். லிக்யூட் உபவாசம் ஒன்று இருக்கு. இன்னொரு உபவாசம் ஒன்று உண்டு. அது என்ன உபவாசம்? தானியேல் உபவாசம். தானியேல் உபவாசம்னா என்ன? என்ன செய்யலாம்? தானியேல் உபவாசம்னா என்ன? புசியாமல் குடியாமலுமா? தானியேல் உபவாசம்னா என்ன? எல்லா அந்த நான் வெஜிடேரியனும் தள்ளி வச்சு எதை மட்டும் எடுக்கிறது? காய்கறிகளை மட்டும் எடுக்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். இந்த 21 நாளும் நீங்க எப்படி உபவாசம் இருக்க போறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாஸ்டர் பெரில் சொல்லிட்டாரு இப்படி இருக்கணும்னா அது தோத்து போயிருவீங்க. நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படி உபவாசம் இருக்கணும்? சில பேர் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை என்ன செய்வாங்க? உபவாசம் இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் உபவாசத்தினுடைய நேரம் என்ன? காலையில் 6 மணிலிருந்து 12 மணிக்கு. சில பேர் 7, 8 மணிக்கு எழும்பி உபவாசம்னா அது உபவாசம் கிடையாது, அதுக்கு சாப்பிட்டுடலாம். காலையில் 6 மணிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னொரு நிறைய ஃபாஸ்டிங், இந்த அது பேர் என்ன, நோன்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்குள்ள நான் வரல.
கிறிஸ்தவத்தினுடைய உபவாசம் ஒழுங்கும் கரமாய் நடக்க வேண்டும். ஒரு காரியத்துல தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுல உறுதியா இருக்கணும். நான் சில பேரை பார்த்துருக்கிறேன், உபவாசம் சொல்லிட்டு ஊரை ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உபவாசமா இருக்கீங்க? ஆமா உபவாசமா இருக்கேன், பைக்ல சுத்திட்டு இருப்பாரு. உபவாசம் அன்றைக்கு ஜெபிக்கிற நேரத்துல வேற எங்கேயும் நாம் போகக்கூடாது, நம்ம ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய டீச்சிங் இருக்கு. உபவாச நேரத்துல அதிகமாய் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. எத்தனை பேர் உபவாச நேரத்துல பைபிளை நல்லா வாசிப்பீங்க? சில பேருக்கு அப்பதான் ஜெபம் பண்ணதுக்கு வார்த்தையே வராது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 10 மணி நேரம் போன மாதிரி இருக்கும். ஆனால் உபவாச நேரத்துல கர்த்தரிடத்துல உதவி கேளுங்கள், அதிகமாய் வேத வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. 2011-12 நினைக்கிறேன், அப்பொழுதுதான் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் நம்முடைய சபையில பழைய வருட ஆராதனைக்கு முதல் எனக்கு பிரசங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. முதல் அப்பா பழைய வருட ஆராதனைக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அதற்கு முன்பதாக நான் எத்தனை நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னா 5 நாள் உபவாசம் பண்ணேன். அல்லேலூயா. நான் 3 நாள் உபவாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். லிக்விட் மட்டும் குடிச்சு 5 நாள் உபவாசம் பண்ணேன். ரொம்ப உடம்புல ரொம்ப பசி எடுத்துச்சு. ஆனா அந்த 5 நாள் முடிவில் முகம் முழுவதும் நல்ல பொலிவாயிருச்சு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு முகம் பொலிவாகணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டிங் போடணும். அல்லேலூயா. அப்போ நான் நல்ல கவனிங்க, இந்த 5 நாளும் அப்போஸ்தலர் புஸ்தகம் முழுவதும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தினுடைய எல்லா பகுதியையும் வாசித்து எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். எனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்ம சபையில வீடியோ எதுவும் எடுக்கல. அந்த பழைய வருட ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. நீங்க இப்படி உத்தரவாதம் பண்ணி உபவாசம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய டிசிப்ளின் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்தது, fasting makes us humble before God. உபவாசம் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், உபவாசம் எதை கற்றுக் கொடுக்கும்? நான் ஒண்ணுமே இல்லை கர்த்தாவே, நீர் ஒருவர் தான் தேவன் என்று சொல்லி உபவாச நாள்ல ஆண்டவர் நம்மை உடைத்து பெருமையை மாற்றி நம்மை அவர் சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உபவாசம் நம்ம எங்க கொண்டு போகும்? தாழ்மை. நான் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? உடைச்சிருவார். நின்னாலதான் எல்லாம் நடந்துச்சு, அதை கர்த்தர் உடைச்சிருவார். அதனாலதான் உபவாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் எந்த அளவுக்கு உங்களை உடைக்கணுமோ உடைத்து உங்களை தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்படி எழுதி இருக்கிறேன், fasting doesn't move God but it moves you. ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்றேன், உபவாசம் கர்த்தரை அசைப்பதை விட உன்னை அசைக்கும். புரிஞ்சவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேருக்கு இன்னும் புரியல நினைக்க. உபவாசம் கர்த்தரை அசைப்பதை விட யாரை அசைக்கும்? நம்மை அசைக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க உபவாசம் பண்ண யாரை அசைச்சிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? உபவாசம் பண்றதுனால நீ மாறிடுவ, நாம மாறிடுவோம். நான் உபவாசம் பண்ணிட்டேன் ஆண்டவரையே வளைச்சிருவேன் அப்படின்னு இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஏன் நம்மை உபவாசம் பண்ண வைக்கிறார்னா, நம்மை மாற்ற அவர் அசைக்கிறதை விட நம்மை உருவாக்க கர்த்தர் உபவாசம் பண்ண கூறுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த 21 நாளும் இந்த பர்டிகுலரான விஷயத்துல நான் உபவாசம் பண்ணி ஆண்டவரை வளைப்பேனானா வளைக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு போதகர் ஜெபித்தாராம், ஆண்டவரே நான் எங்க அப்பா கூட தான் இருக்கணுமா ஊழியத்துல, நான் வெளியில போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட 21 நாள் என்ன செஞ்சாராம்? உபவாசம் இருந்தாராம். ஆண்டவர் இவர் எதிர்பார்த்த உபவாசம் இருக்குது எதுக்கு? வெளியில என்ன செய்யணும்? அப்பாவுக்கு கீழே இருக்கக்கூடாது, வெளியில போய் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 21 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு இவருக்கு எதிர்பார்ப்போட இருக்கிறார். கர்த்தரிடத்துல இருந்து என்ன வரணும்? எஸ். நம்மளும் அப்படிதானே உபவாசம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து எஸ் வரணும். ஆண்டவர் 22ஆம் தேதி 22வது நாள் சொல்லிட்டாராம், நோன்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா. இந்த நோன்னு சொல்றதுக்காக தான் இந்த இல்லைன்னு சொல்றதுக்காக தான் எத்தனை நாளுக்கு உபவாசம் பண்ண. அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சில டைம்ல நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரை வளைச்சலான்னு பார்ப்போம். ஆண்டவர் 21 நாளும் நம்மை வளைத்து நம்மை புதிய கூர்மையாய் மாற்றி எங்கே நீங்க நாட்டப்படணுமோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் நாட்டும்படியாக உங்களை உருவாக்க விரும்புகிறார், அவரை வளைப்பதற்கல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை வளைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா.
நாளைக்கு உபவாசம் பண்ண உபவாசத்தோட ஜெபிக்க போறோம். கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்திற்கு வளைக்க முடியாது. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆனால் இந்த உபவாசங்கள் எல்லாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்றி நம்மை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உபவாசம் சொல்லுங்க பாப்போம். உபவாசம் கர்த்தரை அசைப்பதை விட நம்மை என்ன செய்கிறது, அசைக்கிறது. அல்லேலூயா. தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். நடந்தது என்ன தெரியுமா? தானியேலை கர்த்தர் மாற்றினார். தானியேலை எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் தானியேலினுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி ஒரு இடத்துல தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமான புருஷனே, நீ திடன்கொள் திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தானியேலை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் உண்மையை ஆன்சர் பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபித்ததுல நான் மாற கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் உபவாசம் இருப்பாங்க. யாருக்காக? கணவர் என்ன செய்யணும், மாறணும். கணவர் ரொம்ப என்ன செய்யறாரு, பாஸ்டர் ரொம்ப சண்டை போடுதார், அவர் மாறுவதற்காக இந்த அம்மா எத்தனை நாள் உபவாசம் இருப்பாங்க? 3 நாள் உபவாசம் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த அம்மா தான் மாறணும். அல்லேலூயா. கணவர் உபவாசம் பண்ணலாம், எத்தனை உபவாசம் பண்ணாலும் அது முதல்ல நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. உபவாசம் மாம்சத்தை அழித்து ஆவிக்குரிய மனிதரை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உபவாசம் எதை அழிக்கும் சொல்லுங்க? மாம்சத்தை அழித்து ஆவிக்குரிய மனிதர் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது உணவெல்லாம் வெறுக்கிறது மட்டும் இல்ல, டயட் இருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க மாம்சத்தை அழித்து உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங்கா கொண்டு வர கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சின்ன உதாரணத்துக்கு 2 பேர் இமான் மகாராஜா வாங்க, ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை இவங்க 2 பேர் வச்சு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. மாம்சம், இப்போ இந்த மாம்சம், இப்போ இதான் மாம்சம்னு வச்சுக்கோங்க, இதான் ஆவி. தினந்தோறும் இது 2க்கும் என்ன செய்யுது? யுத்தம் நடக்கா இல்லையா? இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்கோ இல்லையோ, இதுக்கு டெய்லி யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு 8:30 வரணும் அப்படின்னா மாம்சம் சொல்லுது போவாத அப்படிங்குது. இது ஆவி. சாரி, மாம்சம் சொல்லுது நீ என்ன செய்யாத, நல்ல தூங்கு, 10:30 மேல பாச பிரசங்கம் வரும், அப்பம் போய்க்கோ அப்படின்னு. நான் உங்களை விட நான் உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். மாம்சம் பலன் கொள்ள அது மேற்கொள்ள வகையா இருக்கிறது. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, உபவாசம் பண்ணி நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியில பலன் அடைவது என்னன்னா, இவன் சோர்ந்து போகிறான், தம்பி இப்படி வைங்க, இவன் நல்ல பலன் அடைகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எத்தனை பேருக்கு இவன் பலவானா இருக்கான்? இவன் நிறைய பேருக்கு மாம்சம் தான் எப்படி இருக்கு, ஆவி. இன்னைக்கு அதனாலதான் சபையில 3 பாட்டுனாலும் யாரும் பாட மாட்டேங்க. நான் இன்னைக்கு காலைல வந்து பார்த்தேன், மந்தமா இருக்க கூடாது. அல்லேலூயா. சபையில பாடல் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, சாதாரணமா பாடும் பொழுது அபிஷேகம் வந்து ஊற்றப்படணும். ஏன்னா உள்ளான மாம்சம் அழிக்கப்படும் பொழுது ஈவன் பலன் அடைகிறான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நீங்க என்ன செய்யணும், பலப்படணும். இப்ப நிறைய பேர் ஜிம்முக்கு, சில பேர் ஜிம்முக்கு போவீங்க. இப்ப தம்பிட்ட கேட்டீங்கன்னா, இங்க சாம்லாம் ஜிம்முக்கு போறார். ஜிம்முக்கு எப்பெல்லாம் போகணும் சொல்லுங்க பாப்போம். சாம்கிட்ட மட்டும் கேட்கல, உங்ககிட்டையும் கேட்க. எல்லாம் ஜிம்முக்கு எப்பெல்லாம் போகணும்? ஜனவரி 1 மட்டும் போகணுமா? ஜனவரி 1 எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2, 3, 4, 5ன்னு பார்த்தா கடைசி வீட்டில் நல்லா போரை போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உற்சாகமா டயட்லாம் போட்டு எப்படி இருப்பான்? ஜிம்முக்கு போகணும், உடம்பு என்ன செய்யணும், கட்டு கோப்பை கொண்டு வரணும். எத்தனை பேக்ஸ் வரணும்? 6 பேக்ஸ் வரணும். அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆம்ஸ் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜிம்முக்கு போனவன் 2 மாசமா போலனா எப்படி தெரியுமா இருப்பான்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன். 2 மாசம் போலனா எப்படி இருப்பான்? இப்படி இருப்பான். நிறைய பேர் எப்படி தெரியுமா, சண்டே மட்டும் ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கீங்க. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சண்டே ஆவியில நிரம்பின உடனே மசில் வராது. அல்லேலூயா. சண்டே போட்டு 2 பேரை தள்ளி மிதிச்சு அல்லேலூயா ஆமென் சொன்னா மசில் வராது. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை ஆவியில நிரம்பணும். அதுதான் உண்மையான மசில். அந்த மசில் நிற்கும். சில பேர் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணி என்ன செய்யறான், மசில். இந்த சண்டே துள்ளுறதுலாம் வேண்டாம் நமக்கு.
திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆவியில நிரம்புகிறவளா இருக்கும் பொழுது தினந்தோறும் ஜிம்முக்கு போறவன் எப்படி தெரியுமா இருப்பான்? தன்னுடைய வாழ்க்கையை பலமுள்ளவனாய் இருப்பான். அவனுக்கு கன்சிஸ்டன்ட் அவன் பலனாய் இருப்பான். லேலூயா. அப்போ என்ன, இந்த ஆவி மனுஷனை என்ன செய்யணும்? நீங்க பலனாய் மாற்றுவதற்கு உபவாசம் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இந்த உபவாசம் மாம்சம் மனுஷன், இந்த மாம்சம் என்ன செய்யாது? போகாது. ஆனா அந்த மாம்சம் என்ன செஞ்சிடும்னா பலவீனம் ஆயிரும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியோ, இது ஆவி, ஸ்பிரிட், இமான் ஸ்பிரிட், இது மாம்சம். ஆவியோ எப்படி இருக்கு? பாஸ்டர் ஊழியம் செய்ய வார அப்படின்னு உற்சாகமா இருக்கு. மாம்சமா என்ன சொல்லுது? நீ கணவர் வந்துட்டாரு, நான் பொற்காட்சி வரைக்கும் போயிட்டு வரேன். மாம்சம் பலவீனம் உள்ளதா இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா உபவாசம் இருக்க 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 இந்த உள்ளான ஆவி புது பலன் அடைந்து மறைமுகமாய் ஒன்று நடக்கும். ஈவன் உங்க காலு கீழே வந்துருவான், ஈவன் பலன் அடைவான். ஈவன் பலன் அடைந்தா என்ன நடக்கும்? நான் பரிசுத்த ஆவியா சத்தத்தை கேட்க முடியும். ரெண்டு ஒரே லெவல்ல இருக்க கூடாது. மாம்சமும் ஆவியும் ஒரே லெவல்ல இருக்க கூடாது. இது கீழே போக வேண்டும், இது மேலே எழும்ப வேண்டும். அப்பனா தினந்தோறும் இதுக்கு என்ன செய்யணும்? போஷாக்கு கொடுக்கணுமா இல்லையா? தினந்தோறும் காலையில. அதனாலதான் தானியேலை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் எத்தனை வேளை ஜெபித்தான்? 3 வேளை சாப்பிட்டான். பைபிள போடல. தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான் என்றால் சும்மா இருந்தா ஜெபித்தான். தானியேலுக்கு என்ன வேலை இருந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? What was the position that Daniel had? தானியேல் என்ன பொசிஷன்ல இருந்தான்? பைபிள் படிக்கலையா? ஸ்தோத்திரம். தானியேல் பிரதானிகளுக்கு எப்படி தலைவனா இருந்தான். அப்ப நான் உங்களுக்கு தெரியும், தானியேலுக்கு கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன். உண்மையில அவனுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். அவ்வளவு வேலைகளின் மத்தியில தானியேல் 3 வேலை. இன்னைக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை. வேலை இருக்கு, வேலை இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய வேலை இல்லை. ஆனால் நம்மளால ஜெபிக்க முடியல. நாம் டைமை வைத்து 3 முறை 2 முறை தினந்தோறும் ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஆவியில ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். அதனாலதான் சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் தானியேலை விலக்கி காத்தது என்ன தெரியுமா? மாம்சம் அல்ல, ஆவி பலனா இருந்ததுனாலதான் அவன் உள்ள போனான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்சத்தை சாகடித்து உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். மசில் எப்படி இருக்கணும்? மசிலே இல்லாம இருக்கக்கூடாது. இந்த உள்ளான மனுஷன் ஆவியில பலன் அடையணும். 2 பேருக்கு நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய உள்ளான மனுஷனை கர்த்தர் நாளுக்கு நாள் பலப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு எது தேவை? உபவாசம். அல்லேலூயா. உபவாசத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:16. நல்ல கவனிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல எப்படி உபவாசிக்காதீங்க? முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை என்ன செய்றாங்க? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு. உபவாசம் இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் முகத்தெல்லாம் தொங்குனாதான் உங்களுக்கு தெரியணும் நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னு. உபவாசம் இருக்கும் பொழுது சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தங்க கேட்கணும், அக்கா உபவாசம் இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக ஃபேஸை மாத்திர வேண்டாம். நம்ம உபவாசம் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வசனம், நீயோ உபவாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு நீ என்ன பூசு? எண்ணெய் பூசி உன் முகத்தை என்ன செய்? அண்டர்லைன் பண்ணி இந்த 21 நாளும் முகத்தை நல்ல கழுவுங்க, எண்ணெயை பூசுங்க. அல்லேலூயா. சில பேர் எண்ணெய் தேய்ச்சி 1 மாசம் ஆகுது. எண்ணெயை பூசி உங்க முகத்தை நல்ல கழுவி, வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு எப்படி பதிலளிப்பார்? வெளியரங்கமாய் பலனளிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் எல்லாரும் பார்க்கிறபடி நான் உபவாசம் அல்ல, நான் மறைமுகமா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் சபையிலே யாராவது கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லாதீங்க. அது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு பொய் சொன்ன மாதிரி இருக்கும். சொல்ல வேண்டாம். நீங்கள் சிஸ்டர் எவ்வளோ நேரம் உபவாசம் இருக்கீங்க? கர்த்தருக்கு தான் தெரியும், போயிருங்க. அல்லேலூயா. சில பேர் மெனக்கிட்டுன்னு என்ன செய்வாங்க? கேட்க வருவாங்க, அக்கா நன்றி வணக்கம்னு போயிருங்க.
ஏன்னா நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். நீங்க எப்போதும் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருங்க. எப்போதும் இருக்கிற மாதிரி உங்க முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னோட வாழ்க்கையில நடந்த நான் சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பெரிய திருச்சபைக்குள்ள போய் நான் சும்மா ஆராதிச்சுட்டு வருவேன். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நான் எப்படியாவது ஒரு சபைக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும். அப்போ ஆவியானவர் உணர்த்தினார், உபவாசம் இருக்க உணர்த்தினார். அப்போ நிறைய வேலைகள் படிப்பு எல்லாம் இருந்தாலும் நான் உபவாசம் இருக்க ஒரு நாளை தெரிந்து கொண்டேன். 7 நாள் உபவாசம் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 7 நாளும் யார்கிட்டையும் சொல்லல. கூட நண்பன் இருந்தாலும் நண்பட்டையும் எதையும் சொல்லல. உட்கார்ந்து என் ரூம்ல ஜெபம் பண்ணவும், நல்லா கவனிக்கணும், ஜெபம் பண்ணவும் செஞ்சேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சேன். காலேஜில் என் வேலையை செஞ்சாதான் எனக்கு என்ன கொடுப்பாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அந்த சம்பளத்தை வச்சு தான் நான் எதை கட்டணும்? ஃபீஸை கட்டணும். அப்போ நான் என் வேலையும் செய்தேன், உபவாசமும் இருந்தேன், படிக்கவும் செய்து கிளாஸுக்கும் போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். பயங்கர குளிர் தேசம். குளிர் தேசமா இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்டாதான் எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் நல்லா 2வது 3வது நாள் உபவாசம் இருக்கும் பொழுது என்னால் முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால 7 நாட்கள் உபவாசம் இருந்து 7வது நாள் உபவாசம் பண்ணி முடிக்கும் பொழுது நான் நடந்த அற்புதத்தை சொல்லுகிறேன். என்னுடைய காலேஜில் என்னுடைய டீன் அவர்கள் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, இந்த ரூம்ல இருக்கிற பெரில கூப்பிடுங்கன்னு சொன்னார். உடனே நான் இந்த டீனை பார்க்க போனேன். சார் நீங்க என்ன எதற்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், பெரில் ஒரு போதகர் இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறார், அவருக்கு யாராவது வேணும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த ஊழியத்தை செய்ய நீ ஆயத்தமா சொல்லும் பொழுது 7வது நாள் முடியும் பொழுது கர்த்தர் அதற்கான பதிலை கர்த்தர் கொடுத்தார். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. அல்லேலூயா. எனக்கு உண்மையிலே கண்ணீரே வந்துருச்சு. ஆண்டவரே 7வது நாள் உபவாசம் பண்ணி முடிக்கும் பொழுது இவ்வளவு மிராக்கிளா? நான் யார்ட்டையும் எதையும் சொல்லி வைக்கல. எனக்கு ஒரு ஊழியத்தை தாங்கன்னு யார்ட்டையும் சொல்லல. காலேஜே கூப்பிட்டு நீ இந்த போதகரோடு ஊழியம் செய்ய ரெடியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐ எம் ரெடி. இப்போ எனக்கு கன்ஃபியூஷனே வராது. ஏன் கன்ஃபியூஷன் வராது அப்படின்னா 7வது நாள் முடிவில் கர்த்தரே இதை தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. உடனே அவர்கள் போதகருடைய நம்பர்லாம் கொடுத்து நாளைக்கு ஈவினிங்ல நீ அந்த போதகரை போய் சந்திக்கணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பயம். புது போதகராக இருக்க போறாரு, அவர் என்னென்ன கேள்வி கேட்க போறாரு. ஏன்னா அமெரிக்காவில் ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? முதல்ல இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்தியாவில் எவனாலும் ஊழியம் செய்வான், ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒரு சபைக்கு போதகராக இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன எடுப்பாங்க? இன்டர்வியூ. என்ன படிச்சிருக்கிற, எத்தனை வருஷம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்பொழுது அந்த போதகர் என்னை ஒரு காஃபி ஷாப்புக்கு அழைத்து, நல்லா கவனிங்க சாட்சி, காஃபி ஷாப்புக்கு அழைத்து நீ இந்த இடத்துல வந்துரு பெரில் அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜில் சொல்லிட்டார். என் கையில் கார் இல்லை. அப்பொழுது அங்கே காலேஜில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட கார் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு காருக்கு உண்டான அந்த டாலர்ஸை நான் என்ன செஞ்சிருந்தேன் கையில் கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு $5 அவர் கையில் கொடுத்து அவர் பெட்ரோலை போட்டுட்டு என்னை என்ன செய்கிறார், கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுட்டார். எனக்கு அங்கே விட்டுட்டு போனால் அவர் போதகர்னு வரல. அவர் எப்படி இருப்பார், அவர் எந்த முகத்தோடு இருப்பார் எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு போதகர் காரில் வந்து இறங்கினார். அவர் என்னை விட 6 மடங்கு ஹைட்டாக இருக்கார். அல்லேலூயா. எனக்கு அதை பார்த்தோன்னே முதல்ல என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பயமாயிட்டு. இவர் என்ன கேள்வி கேட்க போகிறாரோ எனக்கு தெரியலையே. கர்த்தாவே, நான் நேற்றுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தேன். 7 நாள் உபவாசத்துக்கு பிறகு தேவன் பதிலை கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சனே. இவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாரு. அவர் என்ன ஹக் பண்ணிட்டு ஆர் யூ பெரில் ரைட் அப்படின்னு கேட்டார். முதல் முறை அவரை சந்திக்கிறேன். ஆமாம் பாஸ்டர், எஸ் ஐ எம் பெரில். கேன் வி சிட் ஹியர், கேன் வி டாக் டுகெதர், நம்ம 2 பேரும் பேசலாமா, நான் சில காரியங்களை உன்கிட்ட கேட்கணும்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். அப்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு சபையில் ஊழியம் செய்வதற்கு பர்டிகுலராக 7 நாள் ஜெபித்தேன். அந்த 7வது நாள் கர்த்தர் உங்களை பதிலாய் கொடுத்தார். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், நான் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன் பெரில், அந்த ஊழியத்தில் என்னோடு தோள் கொடுத்து வலது கையா இருக்கிற ஒருவனை தாரும் என்று நானும் என் மனைவியும் 3 நாள் உபவாசம் பண்ணோம். 3வது நாள் நீ எனக்கு ஆன்சரை கிடைச்சான்னு சொன்னார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
இப்பவும் அந்த போதகர் இருக்காங்க, அவரோட கூட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபித்தது 7 நாளுக்கு பிறகு பதில், அவர் 3 நாள்ல பதில். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா கர்த்தர் எப்படி கோஆர்டினேட் பண்றாங்க. அல்லேலூயா. இன்னும் 3-4 மாதங்கள்ல புது சபையை நம்ம லான்ச் பண்ண போறோம்னு சொன்னார். பாஸ்டர் நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமக்கு எந்த இடமும் இல்லை, எங்க வீட்டில் வந்துரு பெரில், நான் நம்ம எல்லாரும் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம வீட்டில் வைப்போம்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. இப்போ என் கையில் எது இல்லை, காரு இல்லை, அங்கே காரும் வாங்க முடியாது. அப்போ நடந்தது என்ன தெரியுமா? இதான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலேயே 1 மணி நேரம் அவர் வீட்டில் இருந்து எங்கள் காலேஜுக்கு 1 மணி நேரம் என்னை மட்டும் கூப்பிடுறதுக்கு காலையில் என்னை கூப்பிட்டு அவ்வளவு நல்ல கவனித்து அவர்களோடு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. சில பேர்லாம் ஆச்சரியமா கேட்டாங்க, வெறும் உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு கார் வருது அப்படின்னு. எனக்கே கார் இல்லை, ஆனால் தேவன் இந்த காரியத்தை அவரை செய்தார். எதற்கு இதெல்லாம் நான் ஏன் சாட்சியா சொல்றேன்னா, இது எங்க இருந்து வந்ததுன்னா உபவாசத்திலிருந்து வந்தது. இது கர்த்தர் தெளிவாய் நடத்தினார். சில பேர் இன்னைக்கு கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. உபவாச பண்ணுங்கள், கர்த்தர் கிளாரிட்டியாய் மாற்றிடுவார். யாரோடு நீங்க இணையணும், எந்த மாப்பிள்ளை உங்களுக்கு வேணும், எந்த இடத்துல நீங்க இணையணும், உங்க பிள்ளைக்கு யார் சரியான மாப்பிள்ளை என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் கோஆர்டினேட் பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எல்லாம் எந்த ஜெபத்தில் வரும் என்றால், சும்மா சோத்திரம் 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 காலகாலமா பண்ற ஜெபம் இல்ல, உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம், 3 காரியத்தை விரைவாய் சொல்றேன். ஆங்கிலத்தில் 3 டீயை நான் முதல்ல சொல்றேன். உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில தருகிற 3 காரியம் என்ன தெரியுமா? உபவாசம் சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்றேன், ஓவர்கம் தி டெம்ப்டேஷன். உபவாசம் சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில சோதனை வருது. என்ன சோதனை வருது? பாவ சோதனை, மாம்ச சோதனை, பிசாசின் சோதனை. 3 சோதனை. மறுபடியும் சொல்றேன், என்ன சோதனை? பாவ சோதனை, ரெண்டாவது சத்தமா சொல்லுங்க, பாவ சோதனை, ரெண்டாவது மாம்ச சோதனை, மூன்றாவது என்ன சோதனை? பிசாசின். இந்த 3 சோதனையும் எல்லாமே அடங்கிடும். இந்த சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது இந்த சோதனையை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். எல்லாரும் கவனிக்கணும். அவர் இரவும் பகலும் எத்தனை நாள் உபவாசம் பண்ணார்? 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? ஏசப்பா உபவாசம் இருப்பதற்கு எப்படி போனார் என்றால், மனுஷனாய் ஒரு மனுஷன் வழிநடத்தி போகல, ஆவியானவர் வழிநடத்தி அவர் போகிறார். அப்ப முதல் குறிப்பு, இதில் உள்ள முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால், நீங்கள் உபவாசம் இருப்பீர்களே ஆனால் மாம்சத்தினால் நடக்க வேண்டாம், ஆவியானவர் நடத்துகிறபடி உபவாசம் இருங்கள். ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு தேவ ஆவியானவர் எப்படி வந்தார்? புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். இறங்கினதற்கு பிறகு ஏசப்பா வாங்க, உங்களை கொண்டு நான் இவ்வளவு ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லல. வசனம் சொல்லுது, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்க கொண்டு போனார்? இன்னைக்கு காலை வேளையில இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டது என்னன்னா, சும்மா போய் ஆண்டவர் 40 நாள் ஜெபிப்பதற்கு போல. நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போறார். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் போய் 40 நாள் ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, ஆவியானவர் தெளிவாய் சொல்லிட்டார், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போக போறார். அப்பனா சோதனை உபவாச நாளினுடைய முதல் நாளில் வரவில்லை, 40வது நாள் வருகிறது. முன்னக்கூட்டிய கர்த்தர் நோக்கத்தை சொல்லிவிட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்கு ஒரு நோக்கம் கிடைச்சிது. அந்த நோக்கம் என்ன? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். நம்ம எல்லாருமே ஒரு உபவாசம் இருக்கணும் அப்படின்னா அதுல ஒரு நோக்கத்தோட இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் ஒரே ஒரு நோக்கத்தோட இருப்பீங்க, அந்த நோக்கத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சபையில ஒரு தரிசனம் வச்சிருப்போம், அந்த தரிசனத்தை நம்ம சபை மக்களா இணைந்து உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு பெற்றுக் கொடுக்க உதவி செய்வார். வசனம் சொல்லுது, இயேசு
பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள். ஒன்று சொல்றேன், ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறீர்களோ அவர்களால் உபவாசம் இருக்க முடியும். மாம்சத்தினால் நடத்தப்படும் பொழுது 2 வேளை கூட உங்களால் உபவாசம் இருக்க முடியாது. ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னா எப்பொழுதுமே உங்கள் ஸ்பிரிட் மேன், இப்போ உதாரணத்துக்கு சொன்னல, உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒன்று விசுவாசத்தோடு சொல்லட்டுமா? சில பேருடைய மனசில் சில வாஞ்சை இருக்கும், இந்த 21 நாளும் இவ்வளவு நேரம் நான் உபவாசம் பண்ணணும்னு ஒரு வாஞ்சை இருக்கும். தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பலவீனங்களை பார்க்காதீங்க, இப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா வனாந்தரத்திற்கு போனது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. நான் இப்படி எழுதியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் வனாந்தரமே நமக்கு செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. ஏசப்பா போனது செழிப்புள்ள இடம் அல்ல. எங்க கொண்டு போகப்பட்டா? அப்ப நான் நிறைய நேரத்தில் நீங்க கவனிக்கணும், உபவாசம் இருக்கும் பொழுதே என் வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இருக்க. உபவாசம் இருப்பது நான் எதற்காக? செழிப்புக்காக தானே இருக்கேன் நினைக்காதீங்க. உபவாசம் இருக்கிற இடம் வனாந்தரமா இருந்தாலும் வார்த்தை என்னோடு இருந்தால் செழிப்பாய் மாறும். நல்லா கவனிக்கணும், செழிப்பான இடத்தில் நான் இருந்து வார்த்தை இல்லைனா அது வனாந்தரம். அல்லேலூயா. சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. செழிப்பான இடத்தில் நான் இருந்தும் வார்த்தை இல்லை என்றால் அது வனாந்தரம். இப்ப சொல்லட்டுமா? வனாந்தரத்தில் இருந்தாலும் வார்த்தை இருந்தால் செழிப்பு. அல்லேலூயா. சில பேர் தான் புரிஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன். வனாந்தரத்தில் ஏசப்பா போகும் பொழுது சுற்றிலும் காடுகள், சுற்றிலும் விலங்குகள், இதோடு தான் ஏசப்பா சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க. ஏசப்பாவுடைய ஊழியத்தில் பயங்கர பெரிய அற்புதங்கள் அந்த 40 நாள் நடக்கல. ஆனா ஏசப்பா தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் 40 நாள் ஜெபிக்க 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 அந்த இடத்துல வார்த்தை அவருக்கு வெளிப்படுகிறது. பார்த்துட்டே இருக்கான் பிசாசு. 40 நாள் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். முடிஞ்ச பிறகு இவர் என்ன செய்யலாம்? சோதிக்கலாம் அப்படின்னு வசனம் அப்படிதானே சொல்லுது. 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி செய்யும் சொல்லும் என்றான். அல்லேலூயா. சில டைம்ல சோதனைக்காரன் முத நாளே வந்துடுவான், சில டைம்ல சோதனைக்காரன் 21வது நாள் தான் வருவான். அல்லேலூயா. இப்பதான் பாஸ்டர் ஜெபிக்க போது அதுக்குன்னு சோதனைக்காரெல்லாம் ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? நமக்கு நினைக்கிறோமோ நினைக்கலையோ சோதனை எப்படியாவது என்ன செய்யுது? சரி, நல்ல உபவாசம் பண்ணும்போது தான் குடும்பத்தில் என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்படியே அது வரைக்கும் கோபப்படாதவெல்லாம் கோபப்பட்டுருவான். நீங்கள் அந்த டைமில் அதிகமாய் ஜெபிக்கணும். ஏசப்பாவை சோதிக்கும்படி பிசாசு எடுத்த முதல் ஆயுதம் இந்த கல்லுகளை. ஏற்கனவே அவருக்கு பயங்கர பசி, ஏன்னா அவர் 100க்கு 100 மனிதன், அவருக்கு பயங்கர பசி. ஏதாவது ஒன்று சாப்பிடலான்னு பார்த்தா இவன் கல்லுகள் அப்பமாக்க. உடனே வாப்பா நான் அப்பமாக்குறேன்னு சொல்லல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். இதை ஆண்டவர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்னா, பிசாசை முறியடிக்கக்கூடிய தெய்வீக வார்த்தை உபவாசத்தினால் வருகிறது. கல்லுகளை அப்பமாக்கணுமா? இந்த நான் ஆக்குறேன் அப்படின்னா மாம்சத்தில் முடிஞ்சது. அவன் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிய கூடாது. அல்லேலூயா. சத்துரு எதை சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துரு எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா தான் செய்யணும். சில பேர் சத்துருக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க. அப்படியாப்பா நான் செய்யறேன்ப்பா. கல்லுகள் அப்பமாக்குன்னு சொன்ன உடனே கரெக்டான வேர்டை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார். 2வது உப்பரிகையின் மேல இருந்தவரை அங்க வார்த்தை வருகிறது. இப்போ பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன். இவரு தான் பெரிய படைச்சவர் மாதிரி. ஏசப்பா சொல்றாங்க, எப்பா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, நீ என் கர்த்தர் ஒருவரையே பணிந்து ஆராதிப்பாயாக, அப்பாலே போ சாத்தானே என்றவனை விரட்டும் பொழுதுதான் சோதனைக்காரனை ஜெயித்தார் இயேசு. நான் விசுவாசத்தோடு சொல்லட்டுமா, இந்த 21 நாளும் சோதனையை ஜெயிக்கணும். மாம்சத்தினால் வருகிற சோதனை, பிசாசினால் வரும் சோதனை, உலகத்தால் வரும் சோதனை நீங்க ஜெயிக்கணும். சில பேருக்கு அடிக்கடி ஏதோ ஒரு பாவ சோதனை உங்களை ஏதோ ஒரு வகையில் நெருங்கி கொண்டிருக்குன்னா இந்த உபவாச நாளில் கட்டி ஜெபம் பண்ணுங்க, அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருவார். சில பேர் அடிக்கடி டார்மெண்ட், பிசாசு உங்களை ஏதோ ஒரு வகையில் டார்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறானா, நைட்டு தூங்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு தூங்க முடியல, என்ன கனவு வருது?
கெட்ட கெட்ட கனவா வருது, காலையில எழும்பும் பொழுது தற்கொலை பண்ற மாதிரிலாம் வருது. இவங்க எல்லாரும் இப்பொழுதே நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அந்த கட்டுகள் இருந்து தேவன் ஒரு விடுதலை தருவார். இது எல்லாமே உபவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. வனாந்தரத்திற்கு கொண்டு, அதான் நான் சொல்றேன், சத்துருவின் சோதனைக்கு முன்னமே கர்த்தர் இயேசுவை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. He led by the Spirit, he received the divine word from heaven. அல்லேலூயா. ரெண்டு காரியம் எழுதிக்கோங்க. அவர் இயேசு ஆவியினாலே நடத்தப்பட்டார். இரண்டாவது, பரலோகத்தின் வார்த்தையை அவர் 40 நாள் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் பெற்றுக்கொண்டார். எல்லாரும் கவனிக்கணும், எந்த இடம்? வனாந்தரம். சில வனாந்தரம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அந்த வனாந்தரத்தில் தான் தேவன் உருவாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் உருவாக்கினார். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை கர்த்தர் வனாந்தரத்தில் உருவாக்கினார். அல்லேலூயா. இரண்டாவது எழுதி கொள்ளுங்கள். இரண்டாவது டி என்னவென்றால் டர்ன் அரவுண்ட். உபவாசம் ஒரு திருப்பு முனையை நமக்கு கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருப்பு முனை வேணுமான்னு கேளுங்க. அதை கேட்டாலே நீங்க திரும்பி ஆகணும். திரும்பி சொல்லுங்க பாப்பா, திருப்பு முனை வேணுமா? திருப்பு முனை. சில பேருக்கு எந்த முனையும் வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு. திருப்பு முனை, டர்ன் அரவுண்ட். உபவாசம் உங்கள் குடும்பத்தை திருப்பு முனையை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொர்நேலியுவே எத்தனாம் மணி வேளையில? 9ஆம் மணி வேளையில ஸ்தோத்திரம். என்ன என்றான்? அவன், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து ஏற்றி இருக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியு வீடும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தருக்கு நேராக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கூடுதலாய் ஒன்று சொல்லட்டுமா? இந்த கொர்நேலியு உபவாசம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. குடும்பத்தில் எல்லாரையும் விட யாராவது ஒருத்தர் உபவாசம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சில பேர்ட்ட மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணும். ஏன்னா பேதுரு வீட்டுக்குள் வரும் பொழுது இதே கொர்நேலியு என்ன சொல்லுகிறார்? 30வது வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் என்ன செஞ்சேன்? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4 நாளைக்கு முன்னே இதே நேரத்தில் நான் என்ன செய்தேன்? உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்றான். அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லணும். நீங்க உபவாசம் மட்டுமல்ல, சரியான நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது தூதன் உங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் தூதர்களை பார்க்கணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் பார்க்கணுமா? உங்க பிள்ளைகள் சொல்லணும், நான் ஏஞ்சலை பார்த்தேன். அல்லேலூயா. யாரை பார்த்தா? தூதனை பார்த்தா. அந்த தூதன் எப்படி சொன்ன? பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். இந்த உபவாச நாள்ல மாம்சங்கள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது உங்க கண்களை அவர் திறந்து ஏஞ்சலிக் விசிட்டேஷனை காண கிருபை தருவார். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு கண்டது போல உங்களுக்கு எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் இந்த கண்கள் காண கிருபை தருவார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உபவாசம் எதை கொண்டு வரும் தெரியுமா? தேவ தூதனை கூட கொண்டு வரும். கேப்ரியேலை கொண்டு வந்தது, மிகாவேலை கொண்டு வந்தது. கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. இப்ப திருப்பு முனையை சொல்றேன். 3 விதமான திருப்பு முனை கொர்நேலியு வாழ்க்கையில நடந்தது. முதல் திருப்பு முனை என்ன தெரியுமா? கொர்நேலியுனுடைய குடும்பத்தில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த குடும்பத்துல? கொர்நேலியுனுடைய குடும்பத்தில் கர்த்தர் திருப்பு முனை கொடுத்தார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது முதல்ல மாற்றம் வருகிற இடம் உங்கள் குடும்பம். கொர்நேலியு குடும்பத்தில் என்ன திருப்பு முனைனா, இதுவரைக்கும் அவர்கள் கண்டிராத ஒரு பயங்கர எழுப்புதலை கர்த்தர் அவர்கள் குடும்பத்திலிருந்து துவங்கப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், உங்க குடும்பம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திலிருந்து எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். அதான் எப்பவுமே அடிக்கடி சபையில சொல்றது, 3 விதமான எழுப்புதல். முதல்ல எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்?
நமக்குள்ள இருந்து. இரண்டாவது எழுப்புதல் குடும்பத்துல இருந்து. மூன்றாவது எழுப்புதல் எங்க? சபையில இருந்து. அல்லேலூயா. இந்த ஸ்ட்ராட்டஜியை மறந்துடக்கூடாது. முதல்ல the revival starts from us. நீங்கள் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அமெரிக்காவில் நடந்த ஒரு எழுப்புதலை பார்த்தீங்கன்னா, அந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலுக்கு காரணமான தேவ மனுஷன் யார் என்றால் வில்லியம் சீமோர். அல்லேலூயா. அவர் ஒரு கருப்பினமான ஆள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லோரும் கூடி இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அசூசா ஸ்ட்ரீட் மேல கர்த்தருடைய வல்லமை பயங்கரமாக இறங்கினது. அல்லேலூயா. யாரையும் கூப்பிடல, பயங்கரமான மிரக்கல் வந்து நடைபெற்றது. இன்னைக்கு அந்த அசூசா ஸ்ட்ரீட் அமெரிக்காவில் இருக்கு. அங்க போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை பார்க்கலாம். அங்க நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கை இல்லாதவனுக்கு கை லிட்டரலா வளர்ந்துச்சு. அல்லேலூயா. வரமாட்டுக்க எல்லாரும் நீங்க பார்க்கறத பார்த்தா நான் கதை சொல்ற மாதிரி நினைக்காதீங்க, உண்மையா நடந்தது. அல்லேலூயா. உங்க சேர்ல நான் உட்கார்ந்துருந்தேன்னா எந்திரிச்சு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். கை இல்லாதவனுக்கு கை வளர்ந்தது. திடீர்னு பார்த்தா ஃபயர் இன்ஜின் காரெல்லாம் ஃபயரை அந்த தீ அணைப்பு வண்டி கொண்டு வந்துட்டான். ஏன்னு கேட்டா வில்லியம் சீமோர் ஜெபித்த இடத்துக்கு மேல பயங்கர அக்கினி வந்தது. அப்பதான் ஃபயர் இன்ஜின் காரன் தெரிஞ்சது அது உண்மையான ஃபயர். அது வந்து லிட்டரலான ஃபயர் இல்ல, பரலோகத்திலிருந்து வந்த ஃபயர். அல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு சொல்றேன், நம்முடைய உபவாசம் வீண் போகாது. நான் நினைக்கிறேன் இந்த கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதியா இருந்தாலும், கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் உபவாசம் பண்ண தவறவில்லை. அல்லேலூயா. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், நல்ல ஒரு டீச்சராக இருக்கிறேன், நல்ல கவர்மெண்ட் நல்ல பொசிஷனில், உங்களாலே உபவாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. கொர்நேலியு கொண்டு செய்தார். அப்ப முதல் திருப்பு முனை கொர்நேலியுடைய குடும்பத்தில். இரண்டாவது திருப்பு முனை என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. இரண்டாவது திருப்பு முனை புறஜாதிகளுக்குள்ளே ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்தார். முத கர்த்தர் யாரை தொட்டார்? அப்போஸ்தலர் 10ல் புறஜாதிகளை. அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க யூதர்களுக்கு தான் கர்த்தர் தேவன் போல. இல்ல, நம்முடைய கர்த்தர் புறஜாதிகளுக்கும் தேவனாய் இருக்கிறார். அதனால தான் கடகோடியில திருநெல்வேலியில இருக்கிற நம்மையிலையும் அவருடைய அபிஷேகம் இன்னைக்கு பொழிந்திருப்பது. நம்ம எல்லாரும் யூதர்கள்னால அல்ல, புறஜாதிகளின் மேல கர்த்தர் முதலில் அபிஷேகம் கொடுத்தது அப்போஸ்தலர் 10ல். மறந்துடாதீங்க. கண்ணை மூடிட்டு கேட்டாலும் சொல்லுங்க, புறஜாதிகளை தொட்டது அப்போஸ்தலர் 10ல். அல்லேலூயா. அவன இரண்டாவது திருப்புமுனை என்னது? புறஜாதிகளுடைய வாழ்வில் திருப்புமுனை. மூணாவது திருப்புமுனை என்ன தெரியுமா? பேதுருவையே கர்த்தர் திருப்புமுனையாய் மாற்றினார். அல்லேலூயா. இதுல கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன். பேதுருவுக்குள்ள என்ன திருப்புமுனை தெரியுமா? பேதுரு நினைச்சாரு கர்த்தர் என்ன எங்க தான் பயன்படுத்துவார், யூதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். அவர் நினைச்சாரு கர்த்தர் பேதுருவினுடைய பெர்ஸ்பெக்டிவே மாற்றி பேதுருவை முதலாக புறஜாதிகளுக்கு பேதுருவை அக்கினியாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு பிறகு பேதுருவினுடைய ஒரு வல்லமையான பிரசங்கம் இதுதான். அல்லேலூயா. பேதுரு வந்து ஒரு வார்த்தை சொல்றாருல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இதே பேதுரு சொல்லுவார், நான் யூதனுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் யூதனுக்கு தான் ஊழியம் செய்வேன். ஆண்டவர் பேதுருவே மாற்றி அவனை புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். பேதுருவோடு கூட வந்தவங்க நீங்க அப்போஸ்தலர் 10ல் வாசிக்கும் பொழுது யாராவது வாசிக்கலாம்? வாசிங்க. இதை முக்கியம். பேதுருவோடு கூட சில பேர் வந்தாங்க. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் யாரு? விருத்த சேதனம் விசுவாசிகள் யாரு தெரியுமா? யூதர்கள். விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் யார் மேல பொழிந்தருளப்பட்டது? புறஜாதிகள் மேல பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கினார்கள். அல்லேலூயா. பேதுருவோடு கூட சில பேர் வந்தாங்க. அவங்களை பிரமிக்கத்தக்க கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறபடி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறதில்ல, அவர் நினைக்கிறபடி உங்களை பயன்படுத்த போறார். நல்ல கையை தட்டினா நல்ல கையை தட்டுங்க, இல்லைன்னா கையை தட்ட வேண்டாம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்லுங்க, நீங்க நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறபடி உங்களை பயன்படுத்துவா. சில பேர் இப்பவுமே போட்டுருவாங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் சகோதரிகளுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வேன், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர். இவங்களாம் ஒரு பவுண்டரி என்ன செய்வாங்க?
போட்டுக்கிடுவோம். அல்லேலூயா. எனக்கு சின்ன பிள்ளைகள் ஊழியம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எனக்கு பேச தெரியாது. சில பேர்கிட்ட சொன்னா, பிரதர் உங்கள் குடும்ப ஜெபம் நீங்கள் நடத்துங்க. பாஸ்டர் எங்களுக்கு நடத்த தெரியாது, நீங்கள் வாங்க. நாங்கள் எத்தனை நாள் தான் வர? அல்லேலூயா. ஒரு நீங்கள் எப்போ எழும்புறது? அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் வெளியில் போயிருக்கீங்களா? நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் நடத்துவோம். அப்படி இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்களேன். நீங்கள் இருக்கிற இருப்பா பார்த்தா எப்பொழுதும் பாஸ்டர் அம்மா பாஸ்டர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வன்மையாய் கண்டிக்கிறேன் இதை. அல்லேலூயா. நீங்க உருவாகணும். ஆமென். பேதுரு கடைசி வரைக்கும் கொர்நேலி வீட்டில் இருந்தாரு. அபிஷேகம் வந்துட்டு பேதுரு பெட்டி படுக்க தூக்கிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார். நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஜோமனி அநேக பேரை சம்பாதிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம குடும்பமா எழும்ப வேண்டாமா? நமக்கு ஒவ்வொரு குடும்பமும் வர 2025 ஆண்டு உங்க குடும்பத்தில் ஒவ்வொரு வாரமும் பராமரிப்பு குழு ஜெபம் நடத்துங்க. நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் அநேக ஆத்துமக்களை நான் சம்பாதித்து கொண்டு வரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. 10-15 வருஷம் சபைக்கு வந்துட்டோம், இன்னும் நமக்கு வார்த்தை சொல்ல முடியலன்னா கர்த்தர் தான் பார்ப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயன்படணும். அப்படியே கேட்டுட்டே போயிடக்கூடாது. அல்லேலூயா. கேட்டுட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ கேட்டிருக்கோம், எவ்வளோ செய்தியை கேட்டிருக்கிறோம். நீங்கள் பயன்படணும். 3 விதமான திருப்பு முனை சொல்லுங்க. கொர்நேலியு குடும்பத்தில் ஒரு திருப்பு முனை, 2வது புறஜாதிகளுக்குள்ள ஒரு திருப்பு முனை, 3வது ஊழியக்காரனுக்குள்ளே ஒரு திருப்பு முனை. அந்த திருப்பு முனை தான் என்ன தெரியுமா? நீ அடித்து புசி. அதனுடைய அர்த்தம் என்ன? இது முதல் புறஜாதிகளுக்கும் நான் தேவனாக இருக்கிறேன். நான் உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றி உன்னை தேசங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் வைக்க போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், இந்த உபவாச நாட்கள்ல ஜெபம் பண்ணுங்க. சில எல்லை கோடுகளை நீங்களே போட்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் அதை மாற்றி அவர் விரும்புகிற எக்ஸ்டெண்டுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். இவ்வளவுதான் என்னால முடியும் இல்ல, இவ்வளவு முடியும். ஆனால் அப்ப ஜெபிக்கும் பொழுது அவர் விரும்புகிற எல்லைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி வார கர்த்தர் கிருபை தருவார். நீங்க போடுகிற எல்லை அல்ல, அவர் போடுகிற எல்லை வரைக்கும் நீங்க ஓடணும். அல்லேலூயா. அவர் வகுத்திருக்கிற எல்லை வரைக்கும் நீங்க ஓடணும். ஆமென். 3வது கடைசியாக உபவாசம் நமக்குள்ளே கொடுப்பது என்னன்னா ட்ரையம்ப். இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள் ட்ரையம்ப். ட்ரையம்ப் என்றால் என்னது? விக்டோரி. தமிழ்ல சொல்லுவோம் உபவாசம் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இதை நான் 2 விதமாய் பிரிக்கிறேன். உபவாசம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னர் மேன், உள்ளான மனுஷனிலே ஜெயத்தை கொண்டு வரும். இன்னொன்னு வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். தெரிஞ்ச பகுதி தான். மத்தேயு 17:15 இருந்து வாசனம் முடிக்க போறோம். மத்தேயு 17:15 இல்ல, மத்தேயு 17:15. ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் என்ன செய்யல? இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். லிசன், இயேசு பிசாசை என்ன செய்தார்? அதட்டினார். உடனே அது அவனை விட்டு அந்நேரமே அந்த இளைஞன். அடுத்தது, அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். லிசன், முக்கியமான வார்த்தை. அதற்கு இயேசு, முதல்ல உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று. அடுத்த வசனம், இந்த ஜாதி பிசாசு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். சில வகையான ஜாதி பிசாசு உடைக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறணும்னா உபவாசம் அவசியம். ஹல்லேலூயா. அடிக்கடி குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பலவீனம் வருதா, மறைமுகமா எந்த ஆவி கிரியை செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.
சில பேர் எப்போ பார்த்தாலும் பிசாசை கட்டிகிட்டே இருப்பாங்க. அது எந்த வகையான பிசாசுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். முதல்ல உனக்குள்ள விசுவாசம் வேணும். இரண்டாவது, இந்த வகையான ஜாதி பிசாசு நீ உபவாசத்தினாலுமே அன்றிதான் இதை வெளியே போகும். அல்லேலூயா. சில பேர் பயங்கரமாக விரட்டுன்னு விரட்டி பார்ப்பாங்க, ஒரு பிசாசும் போகாது. நீங்கள் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, சில பிசாசு அந்த பலத்தினால அந்த அதிகாரத்தினால வெளியில் போகும். அல்லேலூயா. அந்த பையனுடைய நிலைமை எப்படி? 15வது வசனம், என் மகனுக்கு இறங்கும், அவன் என்ன ரோகி? சந்திர ரோகியாய் கொடிய வேதனை. அடிக்கடி அவன் எதில் விழுகிறான்? தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களால் என்ன செய்ய முடியல? இதுக்கும் சீஷர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்து அவங்களால என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. நீ போ போ போன்னு சொன்னாலும் அது போக மாட்டேங்குது. அல்லேலூயா. சில பேர் அப்படி தானே, வீட்டை விட்டு போ அப்படின்னா அது இன்னும் அழகா உட்காந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த அம்மா இன்னும் உபவாசம் பண்ணி அனலாக மாறலை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், விளங்கிக்கோங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அனல் வீட்டுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகளை அனல் உரைத்து வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க அனல் பிசாச அனல் உரைத்து வெளியில கொண்டு வரணும். சில பேர் வீட்டில் ஆவுன்னு ஜெபம் பண்றான், அவன் ஒரு பக்கம் முக்கில் படுத்து உட்காந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. இப்போ நீங்க சிரிக்கிற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல பசங்க நல்ல ஜெபம் பண்றோம், அவன் வீட்டில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் இருக்கு. ஆனால் அவனுக்கு இன்னும் அனல் உரைக்கலை. அனல் உரைக்கணும், அந்த அளவுக்கு உபவாசம் இருக்கணும், அந்த அளவுக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கட்டையை போட்டார்கள், அந்த கட்டைக்குள்ள இருந்து எது வரல? விஷ சந்து வரல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மெலித்தா தீவிலே பவுல் எக்ஸ்ட்ரா கட்டை உள்ள போடும் பொழுது யாரையும் கடிக்காத விஷ சந்து யாரை கடிச்சது தெரியுமா? பவுல். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கட்டை, எக்ஸ்ட்ரா வசனம், எக்ஸ்ட்ரா ஜெபம், எக்ஸ்ட்ரா உபவாசம் யார் போடுறாங்களோ அந்த குடும்பத்திற்குள்ளாக நீண்ட நாட்களாக இருக்கிற அந்த சத்துரு அனல் உரைத்து வெளியே வருவான். அல்லேலூயா. காலங்காலமா சத்துருவோட தான் வாழணும்னு வாழக்கூடாது. அல்லேலூயா. அந்த விஷயம் சந்து வெளியில வந்த உடனே பவுலுடைய கையை கடிச்சது. ஐயோ, பவுல் இதோட செத்து போயிடுவார்னு நினைச்சாங்க. பவுல் சாகலை. ஏன் அப்படின்னா, நீங்க பார்க்கிற ஃபயரை விட எனக்குள்ள அவருடைய ஃபயர் இருக்கு. அல்லேலூயா. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி எங்க வந்துட்டான்? மெலித்தா தீவுக்குள்ள வந்தாலும் இவனை சில போராட்டம் என்ன செய்ய மாட்டுக்கு? விட மாட்டுக்க. சில பேர் அப்படித்தானே, வீட்டை மாத்தினாலும் எதை மாற மாட்டுக்கு? போராட்டம். வாடகை வீட்டில் இந்த வீட்டில் இருந்தாலும் போராட்டம், இந்த வீடு பிடிக்கல 2 அடுக்குமாடி வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் போராட்டம். சில பேர் ஊரையே காலி பண்ண போறாங்க, அங்கேயும் போராட்டம் வருது. நீங்களுடைய ஜபம், உபவாசத்தோடு பண்ணுகிற ஜபம் அனல் உரைத்து மாற வேண்டும். அல்லேலூயா. உங்க ஜபம் பிசாசை தூங்கி வச்சிட்டு இருக்க கூடாது, அனல் உரைத்து அவனை வெளியில கொண்டு வரணும். என்னடா இந்த அம்மா பண்ற ஜபம் இந்த வீட்டுக்குள்ள என்னை இருக்க விட மாட்டுக்க, வெளியில சுட்டெரிக்கப்பட்டு வெளியில ஓடணும். வெளியில ஓடிட்டானா வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். கை உள்ளவர்கள் நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்களேன். இதுவரைக்கும் போராடின சத்துரு வெளியேறுகிறத பார்க்க முடியும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, சில அசுத்தாவி வெளியேறுகிறத உங்க கண்களால பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபவாச நாளில் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? அதுக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த வகையான ஜாதி பிசாசு 2 காரியத்தினால் போகாது, ஜெபத்தினாலும் உபவாசத்தினால். நான் இன்னும் சொல்றேன், நீங்க உபவாசம் பண்ணுகிறதுனால என்ன நடக்கும் என்றால், எந்த வகையான ஜாதி பிசாசு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இது இந்த வகையான ஜாதி பிசாசு தான், இதை நீ இப்படி ஜெபம் பண்ணி அதை விரட்டிடு. அல்லேலூயா. ஏசப்பா சொன்ன உடனே அவனுக்குள்ள அப்படி சுகம் கிடைச்சிட்டு சீஷர்கள் கேட்காங்க, எங்களால் துரத்த முடியலையே, நீ துரத்தணும் அப்படின்னா அவ்விசுவாசமும் உன்னுடைய உபவாசமும் அவசியம். சொல்லுங்க, விசுவாசமும் உபவாசமும் ஜெபமும் அவசியம். இது என்ன செய்யும் என்றால், எல்லாரும் இந்த ஃபார்முலாவை கவனிங்க, இந்த அர்த்தத்தை கவனிங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது போராடி கொண்டிருக்கிற பிசாசு எதனால் வந்தான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவனை எப்படி விரட்டணும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் நம்புறேன். ஏன் ஏசப்பாவால் விரட்ட முடிஞ்சது தெரியுமா? சீஷர்களால் ஏன் விரட்ட முடியல தெரியுமா? சீஷர்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அப்பத்தை மீனையும் கொடுத்த ஏசப்பா உபவாசம் பண்றார்.
அல்லேலூயா. அவர் உபவாசம் பண்ணதுனால தான் துரத்த முடியுது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்புறம் உபவாசத்தில் இவ்வளவு வல்லமை இருக்கிறது. வருகிற நாட்கள் அநேக சத்தியங்களை நம்ம கேட்க போகிறோம். 3 காரியத்தை இந்த காலை வேளையில் பார்த்தோம். சொல்லுங்க. உபவாசம் எதை மேற்கொள்ள உதவி செய்கிறது? சோதனை, டெம்டேஷன். 2வது உபவாசம் திருப்பு முனை, ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட், குடும்பத்துக்குள்ள ஒரு திருப்பு முனை கொண்டு வருகிறது. 3வது உபவாசம் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நான் தாழ்மையாய் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வருகிற இந்த 21 நாளும் நீங்களாகவே ஜெபம் பண்ணி முடிவு பண்ணுங்க. இந்த வேளையில் நான் சாப்பிடுவேன், இந்த வேளையில் நான் சாப்பிட மாட்டேன். 21 நாளும் எனக்கு உதவி செய்யும் கத்தட்ட முதல்ல கேளுங்க. சில பேருடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னா, நான் நான்வெஜ்ஜே என்ன செய்ய மாட்டேன், 21 டேஸும் நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேன், நான் காய்கறி மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்போ நான் அதில் உறுதியாக இருங்க. அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தீர்மானத்திலே பொருத்தனையில் உறுதியாயிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தில் மறைமுகமாய் கத்தர் விடுதலை தருவார். சில ஆன்சரை இந்த நாட்களுக்குள்ளே கத்தர் பரலோகத்திலிருந்து அவரே கொண்டு வைப்பார். அல்லேலூயா. யாரோடு நீங்கள் இணைய வேண்டும், நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை தெளிவாய் கேட்க கத்தர் உதவி செய்வார். கடைசியாக ஒன்று சொல்லட்டுமா? பரலோக தேவன் அனுப்புகிற ஏஞ்சல்ஸை காண கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. இதுவரைக்கும் போராட்டத்தை பார்த்த கண்கள் இனி அவர் ஏஞ்சலிக் விசிட்டேஷன், ஓ தேவதூதர்கள் இறங்குகிறதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் கண் எதை தான் பார்த்துட்டு இருந்துச்சு? சுற்றில மக்களையே பார்த்துட்டு இருந்துச்சு. இனி உங்கள் கண்களை கர்த்தர் திறந்து பரலோகத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். இந்த நல்ல வார்த்தைக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாளை தினத்திலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் உபவாசத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லலாமா? நம் மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிற உபவாசம் செய்ய இந்த கால வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி கத்தட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த கால வேளையில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் அதிகமாய் நான் ஜெபிக்க எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, இந்த 21 நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஒவ்வொரு மாதமும் நான் கதறி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற உலகத்தில் பல வகையான சோதனை வருகிறது. மாம்சத்தினால், பிசாசினால், உலகத்தால் வருகிற சோதனையை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள எங்கள் மேல் அந்த அபிஷேகத்தினால் ஊற்றுவீராக, எங்கள் மேல் அந்த வல்லமையினால் ஊற்றுவீராக. ஆண்டவரே, இன்னும் உபவாசம் செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, உபவாசம் பண்ண முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் மாறுவதாக. எங்க சரீரத்தை கர்த்தர் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா கையை உயர்த்தி கேட்கலாமா? எங்க சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. சபையாராய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த நாட்களில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர், எஸ்தர் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. யோசபா ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. தானியேல் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. கர்த்தர் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறபடியினால நம்ம எல்லாரும் 2 கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை இன்னும் உபவாசம் செய்ய பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்னில் என்னில் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். உபவாசித்து சொல்லுங்க, உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உதவி செய்யும் என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவர் நம்மோடு பேசியிருந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் உபவாசித்து ஜெபிக்க, இன்னும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க இந்த சபையை கர்த்தர் பலப்படுத்துவாராக. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாட்களை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். நல்ல நாளை எங்களுக்கு தந்தீர். நாளைய தினத்திலிருந்து டிசம்பர் 8 வரைக்கும் நடக்கிற இந்த ஜெபங்கள் தடைபடாமல் நடக்க, வல்லமையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா. இந்த நாட்களுக்குள்ளாக எந்தெந்த ஆன்சர் கிடைக்காம இருந்ததோ அந்த ஆன்சர் எல்லாம் அந்த நாட்களுக்குள் கிடைக்கட்டும். தானியேலுக்கு பதில் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்க. சில பேர் நான் வேலைக்கு போகிறேன், என்னால் ஜெபிக்க முடியலையேன்னு அவர்கள் சொல்லாதபடி கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வந்த யாவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்புங்க. வருகிற வாரம் ஆசீர்வாதமாக இருக்க நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.